ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்னேகா. ரொம்ப நாளாக சொல்லலாம், ஆல்மோஸ்ட் 1 இயராக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியலை. ஸோ லாஸ்ட் மந்த் மேலும் நினச்சிட்டு இருந்தால் ஓப்பன் பண்ணணுன்ட்டு அதுவும் பண்ண முடியலை. ஓகே, ஃபைனலி ஜூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடணும்னு சொல்லி தான் யூடியூப் சேனல் ஃபைனலி நான் ஓப்பன் பண்ணது. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலில் நான் க்ரியேட் பண்ண செகண்ட் யூடியூப் சேனல். குவாரண்டைன் டைமில் ஒன் டைம் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் வீடியோஸ் போட்டு நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் குவாரண்டைன் பேக் டு ஒர்க், எனக்கு ஒர்க்கும் நான் வீடியோஸ் போடுறதும் என்னால் மேனேஜ் பண்ண முடியலை. ஒர்க்கே ஹேட்டிக்காக போனதுனால என்னால் மேனேஜ் பண்ண முடியலை. ஸோ அந்த யூடியூப் சேனல் அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஆஃப்டர் டெலிவரி ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதுவும் பண்ண முடியலை. ஸோ என்னன்னாலும் பரவாயில்ல, இன்றைக்கி பண்ணிடலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணேன். Basically, I am a Malayali. I am into Kannur, Kasaragod, in between. That means Kannur oda last place as well as Kasaragod district oda first place. So Malayalam slang it's quite different from other district. Malayalam தெரிஞ்சவங்களுக்கு எங்க ஸ்லாங், தட் மீன்ஸ் கண்ணூர் காசர்கோட் ஸ்லாங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க எங்கள் ஸ்லாங்கோட வேர்டிங்ஸ் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் தமிழில் வீடியோ போடலாம். ஏன்னா தமிழ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்லாங்னாலும் சரி, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் புரிகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் கேரளாவில் எங்கள் ஸ்லாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ ஓகே, இப்போ என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் கேரளா ஆர் நான் தமிழ்நாடு, எல்லாருக்கும்னாலும் தமிழ் நல்லாவே புரியும். அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நான் தமிழில் வீடியோ போடலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். இன்பிட்வீன் நான் போடுற வீடியோஸில் இன்பிட்வீன் தமிழ் மிக்சிங்கில் இருக்கலாம். ஸோ புரியலைன்னா என்னன்னாலும் ஓகே, ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். ஸோ என்ன கண்டிப்பாக புரிகிற மாதிரி எல்லாமே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ நான் ஏன் யூடியூப் சேனல் மெயினாக நான் ஓப்பன் பண்ணணுன்னு நினச்சது வந்து, ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஒர்க்காக இருக்கட்டும், பேக் டு ஒர்க் நான் போனாலும் சரி, ஓகே யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்றும் நம்ம லைஃப்க்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி தான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். மேபி இந்த நான் இப்போ ஓப்பன் பண்ண இந்த யூடியூப் சேனல் மேபி இது வ்ளாக்ஸ் பேஸ்டாக இருக்கலாம், இல்லைனா நான் டே டு லைஃப்பில் பண்ணுற விஷயங்கள், இவ்வளோ நாள் கோ த்ரூ பண்ண விஷயங்கள், என் ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், என் பர்சனலாக இருக்கட்டும், என் பையனை நான் பார்த்துக்கிற விதங்களில் மேபி அந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மேபி ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்காச்சும் அது ஏதாச்சும் ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, அந்த ஒரு பேசிஸ் மட்டும்தான். ஆர் இந்த லைக்ஸ் வேணும், மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். அந்த ஒரு பேசிக் தான். ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணுமே, நம்ம லைஃப்பில் கோ த்ரூ பண்ணதுனால நம்ம பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைனா அது ஒரு பெட்டர் வெர்ஷனாக இருக்கட்டும், இது பண்ணால் இப்படி ஆக போமோ, இது பண்ணால் அந்த ஒரு விஷயத்தை ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ எம் தேங்க் காட், ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நம்பிக்கையில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபைனலி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டேன். எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவு டெய்லி போட முடிஞ்ச நான் டெய்லி போடுவேன், இல்லைன்னா எந்த டைம் எனக்கு கிடைக்குதோ அந்த டைமில் நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ ஓகே ஃபைன், தேங்க்யூ.